நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு நாளை தொடங்கும் நிலையில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிப்பது குறித்து மக்களவையில் விவாதிக்க கோரி திமுக சார்பில் கவன ஈர்ப்பு நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கியது. அதன் பிறகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் கூச்சல் குழப்பத்துடன் பிப்ரவரி 13ஆம் தேதியுடன் முதல் அமர்வு நிறைவு பெற்றது. இந்நிலையில் திங்கட்கிழமை தொடங்கும் இரண்டாவது அமர்வு ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் பட்ஜெட் மீதான மானிய கோரிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளது. மாநிலங்களவையில் 26 மசோதாக்கள், மக்களவையில் 9 மசோதாக்கள் என 35 மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. லாலு பிரசாத், மணிஷ் சிசோடியா உள்ளிட்டோரிடம் சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் விசாரணை நடத்தப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் அதானி குழும விவகாரம், ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டு, எல்ஐசி பங்குகள் சரிவு, மோடி குறித்த பிபிசி ஆவணப்பட சர்ச்சை போன்றவை குறித்து விவாதிக்குமாறு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தும் என கூறப்படுகிறது. மேலும் வரி கட்டுப்பாடு, வருமான வரி குறைப்பு, சாமானியர்களுக்கு சாதகமாக பெரிய அறிவிப்புகள் எதுவும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சிகள் அது குறித்தும் முழக்கமிட வாய்ப்புள்ளது. அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருவதால் பல கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இந்த கூட்டத்தொடரில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிப்பது குறித்து மக்களவையில் திங்கட்கிழமை விவாதிக்க கோரி மக்களவை திமுக குழு தலைவர் டி.ஆர். பாலு கவன ஈர்ப்பு நோட்டீஸ் வழங்கியுள்ளார். அதில் ஆன்லைன் சூதாட்டத்தால் தமிழ்நாட்டில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து விட்டதாகவும், உயிரிழப்புகளை தடுக்க ஆன்லைன் சூதாட்டத்தை சட்ட ரீதியாக தடை செய்ய வேண்டும் என்றும் டி.ஆர். பாலு கேட்டுக் கொண்டார். இதேபோல் நீட் நுழைவுத் தேர்வு ரத்து குறித்தும் தமிழ்நாடு எம்பிக்கள் கோரிக்கை வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாம் நாட்டிற்கு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் கல்லறை தோண்டி தன்னை புதைப்பதில் காங்கிரஸ் மும்முரமாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் நடப்பாண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆட்சியை தக்கவைக்க பாஜக முனைப்பு காட்டி வருகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பே கடந்த 2 மாதங்களில் மட்டும் 5 முறை கர்நாடகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் கர்நாடகாவில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தனி விமானம் மூலமாக டெல்லியிலிருந்து பெங்களூரு வந்தார். அங்கிருந்து மண்டியா சென்றடைந்த அவர் ஐபி சர்க்கிள் பகுதியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணியாக சென்றார். காரின் கதவை திறந்து நின்றபடி தொண்டர்களை பார்த்து கையசைத்தார். அப்போது வழிநெடுகிலும் தொண்டர்கள் பூக்களை தூவி பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பதிலுக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் தொண்டர்கள் மீது பூக்களை தூவினார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி பெங்களூர் மைசூர் 10 வழிச்சாலையை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர் மற்றும் மைசூர் இடையே 118 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த 10 வழிச்சாலை சுமார் 8,480 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. பயண நேரம் சுமார் 3 மணி நேரத்திலிருந்து 1.25 மணி நேரமாக குறைக்கும். பெங்களூரிலிருந்து குடகு, ஊட்டி, கோவை உள்ளிட்ட நகரங்களுக்கு விரைவாக செல்ல முடியும். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஏழை மக்களை அளிப்பதற்கு கிடைத்த எந்த ஒரு வாய்ப்பையும் காங்கிரஸ் விடவில்லை என்றும், ஏழை மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை காங்கிரசார் கொள்ளையடித்தார்கள் என்றும் விமர்சித்தார். कांग्रेस मोदी की कब्र खोदने का सपना देख रही है. कांग्रेस मोदी की कब्र खोदने में बिजी है और मोदी बेंगलुरु मैसूरू एक्सप्रेस वे बनाने में बिजी है. कांग्रेस मोदी की कब्र खोदने में व्यस्त है और मोदी गरीब का जीवन आसान बनाने में व्यस्त है. மேலும் கர்நாடக மாநிலத்தின் மண்டியா மற்றும் ஹூப்ளி, தர்வாட் மாவட்டங்களில் சுமார் 16,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இந்திய ஜனநாயகம் குறித்து சிலர் கேள்வி எழுப்புவதாகவும் ராகுல் காந்தியை மறைமுகமாக சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். ஹூப்ளி, தர்வாட்டில் ஐஐடிக்கு அடிக்கல் நாட்டிய பிறகு உரையாற்றிய அவர் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயகம் மட்டுமின்றி ஜனநாயகத்தின் தாய் என்று கூறினார். லண்டனில் நம் நாட்டின் ஜனநாயகம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது துரதிருஷ்டவசமானது என்றும், சிலர் இந்தியாவின் ஜனநாயகம் குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்புகிறார்கள் என்றும் பிரதமர் மோடி வேதனை தெரிவித்தார். भारत सिर्फ लार्जेस्ट डेमोक्रेसी नहीं, भारत मदर ऑफ डेमोक्रेसी भी है.
தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்தில் 2 நிமிடத்திற்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என்றும் ஓட்டுநர் இல்லாத 138 மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் மெட்ரோ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகள் 118.9 கிலோமீட்டர் நீளத்திற்கு நகரில் 128 ரயில் நிலையங்களை இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளில் மாதவரம் சிறுசேரி, மாதவரம் சோழிங்கநல்லூர், பூவிருந்தவல்லி மெரினா ஆகிய வழித்தடங்களில் 2 நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஓட்டுநர் இல்லாத 138 மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சென்னை மெட்ரோ முதல் கட்ட சேவையில் விம்கோ நகர் முதல் சென்ட்ரல் வரை 10 நிமிடத்திற்கு ஒரு ரயில் சேவை இயக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. சுங்கக் கட்டணத்தை உயர்த்தும் முடிவை திரும்பப் பெறுமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் சுங்கக் கட்டணத்தை வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 10% உயர்த்த தேசிய நெடுஞ்சாலை திட்ட ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆண்டுக்கு ஒருமுறை சுங்கக் கட்டணம் உயர்த்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு மதிப்பளிக்காமல் தேசிய நெடுஞ்சாலை திட்ட ஆணையம் தனிச்சையாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சுங்கக் கட்டணம் வசூலிக்கப்படும் சாலைகள் பராமரிப்பின்றி கிடப்பதால் அடிக்கடி வாகனங்கள் பழுது ஏற்பட்டு மக்கள் இரட்டிப்பு வேதனையை அனுபவித்து வருவதாகவும் கூறியுள்ளார். மேலும் சுங்கக் கட்டணத்தை உயர்த்துவதன் மூலம் வாகன வாடகை, அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் நிலை ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே சுங்கக் கட்டண உயர்வை உடனடியாக மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு தேவையான அழுத்தத்தை தமிழ்நாடு அரசு அளிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். என்எல்சிக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு சமமான இழப்பீட்டை வழங்கக் கோரி கடலூர் மாவட்டம் கம்மாபுரத்தில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெய்வேலி என்எல்சி சுரங்க விரிவாக்கத்திற்கு கீழ்வளையமாதேவி, மேல்வளையமாதேவி, கரிவெட்டி, கத்தாழை உள்ளிட்ட கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தப்படுகிறது. இதில் 2006 நிலம் கொடுத்தவர்களுக்கு 6 லட்சம் ரூபாயும், தற்போது நிலம் கொடுத்தவர்களுக்கு 25 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அனைவருக்கும் சமமான இழப்பீட்டை வழங்கக் கோரி கம்மாபுரம் ஒன்றிய அலுவலகம் அருகே பொதுமக்களுடன் விவசாய சங்கத்தினரும் அதிமுகவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 813 துப்பாக்கிகளின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டன. துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிக்க அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் என்று பகவந்த் மான் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் திங்கட்கிழமை தொடங்கி ஏப்ரல் 3ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் தனித் தேர்வர்கள் உட்பட 8,36,593 மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதவுள்ளனர். அதில் மாற்றுத்திறனாளிகள் 5,206 பேரும், 3ஆம் பாலினத்தவர் 6 பேரும், சிறைவாசி தேர்வர்கள் 90 பேரும் தேர்வு எழுதுகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் 3,185 மையங்களில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெறவுள்ளன. இந்நிலையில் தேர்வெழுதும் மாணவர்கள் தயக்கமின்றி தேர்வை அணுக வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வெழுதும் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், தன்னம்பிக்கையும் மன உறுதியும் இருந்தால் மாணவர்கள் பொதுத் தேர்வில் பாதி வெற்றி பெற்றுவிட்டதாக அர்த்தம் என்று கூறினார். என்ன பரீட்சை டென்ஷன்ல இருக்கீங்களா? ஒரு டென்ஷனும் வேணாம், எந்த பயமும் வேண்டாம். இது ஜஸ்ட் இன்னொரு பரீட்சை, அவ்வளவுதான். அப்படித்தான் இதை நீங்க அணுகணும். எந்த கேள்வியா இருந்தாலும் நீங்க படிக்கிற புத்தகத்திலிருந்து தான் வரப்போகுது. அதனால உறுதியோடு அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் தன்னம்பிக்கையும் மன உறுதியும் தான். அது இருந்தாலே நீங்க பாதி ஜெயிச்சிட்டீங்க. தேர்வுன்றது உங்களை பரிசோதிக்கிறது இல்லை, உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது. பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள், மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள், தவறு செய்தால் என்னென்ன தண்டனைகள் விதிக்கப்படும் என்பது குறித்த விவரங்களை பார்க்கலாம். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தேர்வறைக்கு செல்போன் கொண்டு வரவும் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க 3,100 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் 281 வினாத்தாள் கட்டுக்காப்பு மையங்களுக்கு 24 மணி நேரமும் ஆயுதம் தாங்கிய காவலர்கள் பாதுகாப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் அரசு தேர்வுகள் இயக்ககத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் முழுநேர தேர்வு கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு சந்தேகங்களுக்கு தெளிவு பெறவும் புகார் அளிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒழுங்கீன செயல்களுக்கு உடந்தையாகவோ அல்லது ஊக்கப்படுத்தவோ பள்ளி நிர்வாகம் முயன்றால் பள்ளியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் எனவும் வழிகாட்டு நெறிமுறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வில் தவறு செய்தால் மாணவர்களுக்கு விதிக்கப்படும் தண்டனை குறித்த விவரங்களையும் அரசு தேர்வுகள் துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி மாணவர்கள் காப்பி அடித்தால் ஓராண்டு முதல் 2 ஆண்டுகள் வரை பொதுத் தேர்வு எழுத தடை விதிக்கப்படும். தேர்வறையில் துண்டு தாள்களை தன்வசம் வைத்திருந்தால் அந்த மாணவர் எழுதிய அனைத்து தேர்வுகளும் ரத்து செய்யப்படுவதுடன் ஓராண்டுக்கு தேர்வெழுத தடை விதிக்கப்படும்.
ஆள்மாறாட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டால் பொதுத் தேர்வு எழுத நிரந்தர தடை விதிக்கப்படுவதுடன் அம்மாணவர் எழுதிய தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விடைத்தாள்களில் விடைகளை தவிர்த்து வேறு விஷயங்களை எழுதினால் சம்பந்தப்பட்ட மாணவர் எழுதிய பாடத்தேர்வு ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள்களை தேர்வறையிலிருந்து வெளியே அனுப்பினால் 3 ஆண்டுகள் தேர்வெழுத தடை விதிக்கப்படும் என்றும் அரசு தேர்வுகள் துறை தண்டனை விவரங்களில் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஆந்திராவில் நடுத்தெருவில் இளைஞரை காலணியால் தாக்கிய பெண். விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. கீழ் அவனியாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து திங்கள் அன்று மதுரையில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். ஒரு அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு அவர் தெய்வத்தை வணங்க வருகின்ற பொழுது இந்த மாதிரி விரும்பத்தகாத சம்பவம் நடந்திருக்கிறது. இதுக்கு இந்த அரசாங்கம் தான் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் அவரிடத்தில். இது போன்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத அளவுக்கு சட்டத்தை காக்க வேண்டிய அரசாங்கமே இன்னைக்கு அரசாங்கமே ஒரு மாறி இன்னைக்கு பாத்தீங்கன்னா காழ்ப்புணர்ச்சியினால அண்ணன் மீது வழக்கு தொடுத்திருக்கின்றால் நாளைய தினம் இந்த பொய் வழக்கு போட்ட அரசாங்கத்தை கண்டித்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் பழங்கநத்தம் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற வழக்கமாக நடத்தப்படுகின்ற அந்த பழங்கநத்தம் ரவுண்டானா அருகே ஜெயம் தேட்டர் அருகாமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அலைகளுடன் இந்த கழக தொண்டர்கள் ஆர்ப்பணித்து வர இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சனிக்கிழமையன்று ஒரே நாளில் இருவேறு இடங்களில் ரவுடிகள் 2 போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப் பிடித்தனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள பூவனூரைச் சேர்ந்த வளரும் தமிழும் கட்சி பிரமுகரான ராஜ்குமாரை நேற்று முன்தினம் 8 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது. இந்த வழக்கில் ஒளிமதி கிராமத்தில் வசிக்கும் ஸ்டாலின் பாரதி, வீரபாண்டியன் உள்ளிட்ட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் இவ்வழக்கில் தேடப்பட்டு வந்த 22 வயதான பிரவீன் என்பவர் தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் மனோரா என்ற இடத்தில் தலைமறைவாக இருப்பது காவல்துறைக்கு தெரியவந்தது. இதையடுத்து மணல்மேடு காவல் ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையில் காவல்துறையினர் பிரவீனை பிடிக்கச் சென்றனர். அப்போது உதவி ஆய்வாளர் இளங்கோவனை அரிவாளால் வெட்டிவிட்டு பிரவீன் தப்பிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனைக் கண்ட ஆய்வாளர் ராஜேஷ் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் பிரவீனின் காலில் சுட்டு பிடித்தார். காயமடைந்த உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் ரவுடி பிரவீன் ஆகிய இருவரும் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிரவீன் மீது ஏற்கனவே திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் காவல் உதவி ஆய்வாளரை கொலை செய்ய முயற்சித்த வழக்கு மற்றும் வழிப்பறி செய்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இதேபோன்று தூத்துக்குடியில் வழக்கறிஞர் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியை போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சோரிஸ்புரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார் கடந்த மாதம் 22ஆம் தேதி அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் 11 பேர் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள நிலையில் 7 பேர் சரணடைந்தனர். முக்கிய குற்றவாளியான ஜெயபிரகாஷ் தட்டப்பாறை அருகே பதுங்கியிருப்பதை அறிந்து அவரை பிடிக்க காவல் உதவி ஆய்வாளர் ராஜபிரபு, காவலர் சுடலைக்கண்ணு ஆகியோர் முயன்றுள்ளனர். அப்போது அனலைத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களை கைது செய்து பருந்தித்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். இதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தை சேர்ந்த ஆரோக்கியராஜ் என்பவரின் விசைப்படகில் மீன்பிடிக்கச் சென்ற 4 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இதையடுத்து மீனவர்களை மீட்டுத் தர வேண்டும் என அவர்களது உறவினர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வேல்மயில் விஜய் இவர்களுக்கு சொந்தமான விசைப்படகு கடந்த 6ஆம் தேதி கடலுக்கு சென்று இதுவரையிலும் ஒரு 5-6 நாளாயிருச்சு வந்திருக்க வேண்டிய போட்டு இன்னைக்கு காலையில் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்ததாக தகவல் கேட்டு புள்ள குட்டிங்க இங்கே எல்லா மக்களும் ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. இலங்கை கடற்படை அத்துமீறி சிறைப்பிடிப்பதும் எங்களை சித்திரவதைப்படுத்துறதும் ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. எங்களால் தொழில் பண்ணவே முடியல.
பெரும் அச்சத்தில் தான் தொழில் பண்ணுறோம். மீனவர்களையும் விசைப்படகுகளையும் மீட்டு தரவில்லை என்றால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என கூறி உறவினர்கள் கதறி எழுந்தது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரப்பிய இளைஞரை ஜார்க்கண்டில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரப்பப்பட்டது குறித்து ருபேஷ் குமார் என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த பிரசாந்த் குமார் என்பவர் தன்னுடைய ட்விட்டர் மற்றும் பேஸ்புக் பக்கங்களில் போலி வீடியோக்கள் பதிவிட்டு வதந்தி பரப்பியதை திருப்பூர் சைபர் கிரைம் போலீசார் கண்டறிந்தனர். இதைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து தனிப்படை போலீசார் ஜார்க்கண்ட் சென்று பிரசாந்த் குமாரை கைது செய்தனர். ரயில்வே சுமை தூக்கும் தொழிலாளியான பிரசாந்த் குமாரை திருப்பூர் அழைத்து வருகின்றனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பரப்புரையின் போது புலம்பெயர் தொழிலாளர்கள் பற்றி அவதூறு பரப்பும் வகையில் பேசியதாக சீமான் மீது கூடுதலாக 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சீமானின் அவதூறு பேச்சு வீடியோ சமூக வலைதளங்களில் ட்ரெண்டானதை அடுத்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் பேசியது, புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிராக வெறுப்பை தூண்டும் வகையில் பேசியது மற்றும் கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியது உட்பட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக சீமானின் வெறுப்பு பேச்சுக்கள் அடங்கிய வீடியோவை அரசியல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் ட்விட்டரில் பகிர்ந்தது தேசிய அளவில் கவனம் பெற்றது. கோவையில் ஆளுநர் RN ரவிக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட முயன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ஆளுநர் ரவி காரல் மார்க்சின் தத்துவம் இந்தியாவை சிதைத்ததாக பேசியிருந்தார். இந்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்தன. அதில் ஆளுநர் தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு சென்றாலும் கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அவருக்கு கருப்பு கொடி காட்டப்படும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்திருந்தது. இந்நிலையில் உதகையிலிருந்து கோவை வந்த ஆளுநர் ஈஷா யோகா மையத்திற்கு சென்றார். அங்கிருந்து சென்னை திரும்ப விமான நிலையம் வந்தபோது சிட்ரா பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடி காட்ட முயன்றனர். அத்துடன் ஆளுநருக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டனர். இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அங்கிருந்து குண்டுக்கட்டாக அப்புறப்படுத்தினர். சமூக வலைதள பக்கத்தில் ஆபாச மெசேஜ் அனுப்பிய இளைஞரை இளம்பெண் நடு ரோட்டில் வைத்து செருப்பால் அடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் காவலி பகுதியில் உள்ள கடை ஒன்றில் கல்யாண் என்பவர் பணியாற்றி வருகிறார். அவர் பணியாற்றும் கடைக்கு வந்த இளம்பெண் ஒருவர் கல்யாணை கடையிலிருந்து வெளியே அழைத்துச் சென்று செருப்பால் அடிக்க தொடங்கினார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் அப்பெண்ணை தடுக்க முயன்றனர். அப்போது இளைஞர் தனக்கு இன்ஸ்டாகிராமில் ஆபாச மெசேஜ் அனுப்பியதால் அடிப்பதாக கூறி இளம்பெண் தொடர்ந்து அவரை செருப்பால் அடித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான கல்யாணை தேடி வருகின்றனர். கிழமைகளில் சாலை திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. பாரம்பரிய விளையாட்டுகளை மீட்கும் முயற்சியாக காலை 6 மணி முதல் 9 மணி வரை போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டு சாலை முழுக்க பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. அடுத்த வாரத்துடன் சாலை திருவிழா நிறைவு பெறவுள்ள நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் குவிந்ததால் பாண்டி பஜார் சாலை மக்கள் கூட்டத்தால் நிரம்பியது. டிஜே நிகழ்ச்சியில் பங்கேற்ற நூற்றுக்கணக்கானோர் பாடலுக்கு ஏற்றவாறு ஒரே மாதிரி நடனமாடி கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தினர். மனநலத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரே நேரத்தில் பலனளிக்கும் இதுபோன்ற திருவிழாக்களை தொடர்ந்து நடத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் செவ்வாய்க்கிழமை முதல் 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 2 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் தென் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், 16ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என குறிப்பிட்டுள்ள வானிலை மையம், அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது. குரூப் 2 முதன்மை தேர்வில் சில குளறுபடிகள் நடந்ததால் மறுதேர்வு நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து தேர்வர்கள் சென்னையில் போராட்டம் நடத்தினர். கடந்த 25ஆம் தேதி குரூப் 2 முதன்மை தேர்வு நடைபெற்றது. அப்போது பதிவெண்கள் மாறியிருந்ததால் தேர்வர்களுக்கு உரிய நேரத்தில் வினாத்தாள்கள் வழங்குவதில் குளறுபடி ஏற்பட்டது. இதனால் தாமதமாக தேர்வு தொடங்கிய மையங்களில் தேர்வர்கள் கூடுதல் நேரம் தேர்வெழுத அனுமதிக்கப்பட்டனர். வினாத்தாள்கள் குளறுபடியால் பதற்றம் ஏற்பட்டு முறையாக தேர்வெழுதவில்லை என்றும், எனவே மறுதேர்வு நடத்த வேண்டும் என்றும் தேர்வர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனை வலியுறுத்தி இன்று சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே தேர்வர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதுரை, நாமக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தேர்வர்கள் பங்கேற்றனர். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. எட்டு திக்கும் என்று powered by Anuj Tiles. Anuj 26 states, 1200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network. Channels, 15 languages, 26 states, 1200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network. Channels, 15 languages, 26 states, 1200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network. Channels, 15 languages, 26 states, 1200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network. Channels, 15 languages, 26 states, 1200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network.
16 channels, 15 languages, 26 states, 1,200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network. Sixteen channels, 15 languages, 26 states, 1,200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network.